ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு கன்ஃபார்ம் 5 மார்க். கெமிஸ்ட்ரியில் 5 மார்க்கா? டேரக்ட் 5 மார்க் கிடையாது. ஏபின்னு போட்டு தானே கேட்பாங்க. 5 மார்க் 2, ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 2 மார்க் 3 மார்க் இப்படி தானே கேட்பாங்க. டேரக்ட் 5 மார்க்கா? டேரக்ட் 5 மார்க் நமக்கு 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 4 கூட வரலாம், பட் 3 கன்ஃபார்மாக வரும். 4ங்கிறது 80% சான்ஸ் இருக்குது. 3 100% வந்துடும். அந்த 3 5 மார்க்காகவும், ரெண்டாவது ஒரு சில கான்செப்ட்ஸ் 3 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு 20லேருந்து 25 மார்க் பக்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 5 மார்க்ஸில் இருக்குங்க. ஏபியாவும் கேட்கலாம், இல்லை டேரக்ட் 5 மார்க்கும் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மார்க்ஸ் ப்ளஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் 3 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, கெமிஸ்ட்ரியில் டேரக்ட் 5 மார்க் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நேற்றே ஃபிசிக்ஸ் மேக்ஸ் 5 மார்க் போட்டால் 2 மார்க் 3 மார்க் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த நாள் எல்லாமே வந்துடும். காமர்ஸ் குரூப்புக்கு வரும், 10th வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நேற்றெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு 5000 லைக்காவது அட்லீஸ்ட் போடுங்க, பார்க்கலாம். ஓகே, யூனிட் 1 ஜோன் ரிஃபைனிங், எலக்ட்ரோமெட்டலஜி ஆஃப் அலுமினியம், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், மான்ஸ் ப்ராசஸ் 3 மார்க் தான், பட் டைரக்ட் கொஷின். ஃப்ரோத் ரொட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், வேனார்கல் 3 மார்க் தான். ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் டைபோரான் ஸ்ட்ரக்சர், கேட்டினேஷன், அதோட ப்ராப்பர்ட்டி, கிராஃபைட் அண்ட் டைமண்ட். தமிழ் மீடியம் இருப்பீங்கன்னு தெரியும், புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, அமோனியா அமைப்பு, டெக்கன்ஸ் முறை, குளோரினை தயாரிக்கிறது டெக்கன்ஸ் முறை. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் கம்பெனி, இடைநிலை ஹாலஜன் சேர்மங்களின் பண்புகள் 5 பாயிண்ட். யூனிட் 4 ஜஸ்டிஃபை தி பொசிஷன் ஆஃப் லாந்த்ரைட் ஆக்டைட், ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ரிப்ரேஷன் தயாரித்தல், லாந்த்ரைடுக்கும் ஆக்டைடுக்கும் உள்ள வித்தியாசம். அவ்வளோதான். இந்த 4 லெசனில் இவ்வளோ தான் டேரக்ட் 5 மார்க். எப்படி பார்த்தாலும் 1 இல்லை 2 5 மார்க் வரதான் போகுது, எழுதிடு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டு, இடைநிலை சேர்மங்களின் பண்புகள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4th லெசனில் புக்கிங்கில் இருக்குது. லாந்த்ரைட் கண்ட்ராக்ஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ், லாந்த்ரைட் குறுக்கம் என்றால் என்ன, அதோட விளைவுகள். யூனிட் 6 கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ், மெட்டல் எஸ்கஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி வித் எக்ஸாம்பிள், ஷார்ட் கீ ஃப்ரெங்கல், பிசிசி பேக்கிங் எஃபிஷியன்சி, எஸ்சி பேக்கிங் எஃபிஷியன்சி, எஃப்சிசி. இந்த 3ல் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி டெரைவ் பண்ணி அதோட வேல்யூ லாஸ்ட்டில் போட்டுருங்க. டெரைவ் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் 3 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூனிட் 6. யூனிட் 7ல் 0 ஆர்டர் இன்டகிரேட்லாம் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர். இது ரெண்டுமே டெரிவேஷன் வித் கிராஃபோட பார்த்துக்க. எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி, கொலிஷன் தியரி நிறைய பேர் படிக்க மாட்டீங்க, படிச்சுக்கோங்க. என்னெல்லாம் இப்போல்லாம் என்ன கேட்குறானே தெரிய மாட்டேது, படிச்சுக்கோங்க. ஹாஃப் லைஃப் பீரியட்லேயே 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் அதை படிச்சுக்கோங்க. ஹாஃப் லைஃப் பீரியடில் ஒரு புக் பேக் இருக்குது, நீங்கள் 0 ஆர்டரும் ஃபஸ்ட் ஆர்டரும் ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. 8th லெசன் இருக்குது, ஆஸ்வர்ட் டைல்யூஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாண்டர்சன் ஹைசல்பர்க் ஈக்குவேஷன், இங்கே பேராகிராஃப் நம்பர் கொடுத்துருக்கேன். ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஹெச் 3 மார்க்கில் கூட கேட்கலாம். யூனிட் 11ல் 2 தான், விக்டோமேட்டஸ் லூகாசிஸ்ட். இதில் கம்பைன்டு ஈக்குவேஷனாக ஏபின்னு போட்டு ஃபீனால்ஸ்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. டவுஸு, குமைனு, ஷார்ட் அண்ட் மாமனு, வில்லியம் ஈத்ரிசின்சிஸு, அப்புறம் பிக்ரிக் ஆசிடு, கோல்ட்ஸ் ரியாக்ஷனு, ரூமர் டீமனு, கப்ளிங் ரியாக்ஷன், தேலின் ஃபியூஷன், இதுலேருந்து ஏதாவது கம்பைன் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் எழுதலை, நான் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் தரும்போது தந்துடுறேன். யூனிட் 12 கேனிசாரோ ரியாக்ஷன், ஆல்டால் கண்டன்சேஷன். இந்த 2 மெக்கானிசத்துலேருந்து ஏதோ ஒரு மெக்கானிசம் கேட்க தான் போகிறாங்க, படித்து வச்சுக்கோ. ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், இந்த கொஸ்டின் யாருமே படிக்கிறது இல்லை. டாலன்ஸ், ஃபிஷ்லிங்ஸ். ஸோ இது 2 சேர்த்து ஒரு 5 மார்க்கு. ஃபார்மிக் அமிலத்தின் குறுக்க விளைவு, ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஸோ இது டேரக்ட் 5 மார்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோட்டையிலைக்கு டேரெக்டாக வரக்கூடிய 5 மார்க்குகள் இதுதான். இந்த என்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு கோட்டையில் இருக்கோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். அடுத்த வீடியோலலாம் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்த பயாலஜியும் போடுறேன், ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் போடுறேன், 10th போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் இப்போவும் சொல்கிறேன், 5 மார்க்கு தானே அப்படின்னு விட்டுறாத. 5 மார்க்கு வித் 3 மார்க்கில் உள்ள அடங்கியிருக்கு. எப்படி படித்தாலும் குறைஞ்சது 20 மார்க்காவது இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து வந்துடும். குறைஞ்சது பாருங்கள், ஒரு லெசனில் 3-4 கொஸ்டின் தான் இருக்குது. குறைஞ்சது 20 மார்க்காவது வந்துடும். 20 கொஸ்டின் 20 மார்க்காவது வந்துடும். ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.